அடுத்த பகுதி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். பால்ஸ் செகண்ட் லெட்டர் டு தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். அந்த முழு அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்றது சாராம்சம் இருக்கிறது. 3 வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அதுதான் இதுக்குள்ள மறைந்து கிடக்கிறது. அவர் வருகிற போது அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள், அக்கிரமக்காரர்கள் பெருகுவார்கள், கிறிஸ்துக்கள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அதனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இடம்பெறக்கூடும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூடுமானால் அவர்கள் வஞ்சிப்பார்கள். அதுதான் வேறு வார்த்தையில் சொல்லியிருக்குது. வருகிற காலத்தில் மக்கள் அநேகர் இடறி போவார்கள் என்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு, அந்த தீமோத்தேயுக்கு எழுதின கடிதம் விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதா மற்றவர்களுக்கு எழுதப்பட்டதா? இதுக்கு முன்னால் நம்ம வாசித்த பகுதியும் விசுவாசிகளுக்கு தான். பவுலினுடைய கடிதங்கள் எல்லாம் சபைக்கு எழுதப்பட்டது, பிறவினத்தவருக்காக அல்ல. அதனுடைய பொருள் என்ன? விசுவாசிகள் திசை கெட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படிப்பட்ட திசை மாற்றங்கள் வரும்? முதலாவது அன்பின் திசை மாற்றம்னு சொல்றாரு. ஒரு 20 பட்டியலை சொல்றாரு. அதில் நான் நினைக்கிறேன் 5 முறை அன்பை பற்றி வருகிறது. 3 ரொம்ப எளிமையா இருக்குது. தற்பிரியராய் இருப்பார்கள், பீப்புள் ஆர் செல்ஃப் லவ்வர்ஸ், தங்களையே நேசிக்கிறவர்கள், தங்களையே நேசிக்கிற செல்ஃப் லவ்வர்ஸ். அதுக்கப்புறம் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருப்பார்கள். அந்த அதிகாரத்தை கொஞ்சம் திறந்து வச்சுக்கங்க. அன்பின் திசை மாற்றம். அவங்க தேவனை நேசிக்க மாட்டாங்க, தற்பிரியராய் இருப்பார்கள், மனிதர்களையும் நேசிக்க மாட்டார்கள், பெற்றோரை மதிக்க மாட்டார்கள். அப்படின்னு அர்த்தம், பெற்றோரை நேசிக்க மாட்டார்கள். நேசிச்சாதானே மதிக்க முடியும். என்ன, உங்க பெற்றோர் நீங்க நல்லா நேசிச்சீங்களா? பெற்றோரை நீங்கள் நேசித்தால் உங்கள் பிள்ளைகள் உங்களை நேசிப்பார்கள். நீங்கள் உங்கள் பெற்றோரை நேசித்தால் உங்களை உங்கள் பிள்ளைகள் நேசிப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் நன்றாக நேசித்தால் உங்கள் பிள்ளைகளை பேர குழந்தைகள் நேசிப்பார்கள். ஒரு ஒப்பில்லாத சத்தியத்தை நான் சொல்லியுள்ள ஒரு எளிமையான கருத்தை தான் சொல்றேன். அவர் அன்பின் திசை மாற்றம். அவர் வருகிற காலத்தில் அன்பு தணிந்து போகணும்னு இருக்கா இல்லையா? உங்ககிட்ட அன்பு இருக்கான்னு கேட்குறேன். இப்படி ஒரு கேள்வி நீங்கள் எக்கச்சக்கமாக மாட்டியிருக்க மாட்டீங்க. அன்பு இருக்கா? ரோமர் 5:5 அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதுன்னு போட்டிருக்கு இல்லையா? யார் ஊற்றா? ஆவியானவர் அன்பை ஊற்றுகிறார். அந்த அன்பை நீங்கள் வாரி வாரி இறைக்க அது வற்றாமது பொங்கிக் கொண்டே இருக்கும். அது ஒரு பொங்குமாங்கடல், அது ஒரு ஊருணி, ஊறிக்கொண்டே இருக்கும். அன்பு இருக்கா? தணிஞ்சு போச்சா? அன்பே 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 ஆண்டவரை பற்றி பாடிட்டு இருக்கோம், நல்லா பாடுங்க. ஆனா அன்பு இருக்கிறதா? சக மனிதனிடத்தில் இருக்கிறதா? பிள்ளைகள் மேல் இருக்கிறதா? பெற்றோர் மீது இருக்கிறதா? அன்பு தாழ்ச்சி உண்டா? அன்பு தாழ்ச்சி நம்முடைய பின்மாற்றத்துக்கான அடையாளம். அன்பின் திசை மாற்றம் என்பது முதலாவது. அந்த புத்தகத்தில் முதல்ல சொல்றாரு. அந்த முதல் 5 வசனங்களில் இவ்வளவும் திரட்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆற்றலில் ஏமாற்றம். ஆற்றலில் ஏமாற்றம். 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? பக்தியின் வேடம் அணிந்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். வெளியிலே பெரிய பக்திமான்கள் போல இருப்பார்கள், ஆனால் உள்ளுக்குள் என்ன இல்லை? ஆற்றல் இல்லை. ஆவியானவரை பற்றி பேசுவாங்க, ஆனால் ஆவியின் பலன் இருக்காது. ஆவில் நிறைந்தது போல பாசாங்கு செய்யலாம், ஆனால் ஆவியின் பலனை யாரும் என்ன செய்ய முடியாது? பாசாங்கு செய்ய முடியாது. நிறைய பேர் சுவிசேஷ ஊழியத்துக்கு வருவாங்க. யாராவது பேய் பிசாசு பிடிச்சிருக்கவங்களை கொண்டு வந்தா பின்னால போயிடுவாங்க. நீங்க ஊழியத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 5 பேரை போயிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ட்ராக்ட்லாம் கொடுத்தாச்சு, ஓப்பன் ஏர்லாம் பேசியாச்சு. அப்புறம் யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு வருவாங்க ஊர்லேருந்து. இவங்க கூட்டிட்டு வந்தால் என்ன ஆகும்? அற்புதம்லாம் செய்வார். ஏன்னா நம்ம பேசியிருக்காரு, குருடர்கள் கண் திறக்கிறார்கள், இதெல்லாம் சத்தமாக சொல்ல உடனே வந்துடுவாங்க, கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்போ யார் ஜபிக்கிறது? ஒருத்தர் தள்ளுவாங்க, அண்ணே நீங்கள் போங்கண்ணே அப்படின்வாங்க. ஒருத்தர் சொல்லுவார், நான் இன்னும் ரெடியாக வரலன்னு வருது. எதுக்கே வந்த அப்படின்னு நம்ம கேட்கணும். இது என்னது? அது அவர்கிட்ட என்ன இல்லை? சரி, வேதத்தில் சொன்ன உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுமே. மறுரூபமலையிலேருந்து இறங்கி வர்றாரு, ஒரு பையனை தீயிலையும் தண்ணியிலையும் தள்ளுதுன்றார் அப்பா. 3 பேர் தான் கூட்டிகிட்டு போனார். மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? உட்காந்து 3 பேர் போனால் மொத்தம் 12 பேரில் எத்தனை பேர்? 9 people. என்ன பண்ணியிருப்பாங்க? பக்கத்தில் ஒரு சாயா கடையில் டீ குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. டீ குடிச்சிட்டு என்ன பேசியிருப்பாங்க? இவர்கிட்ட எப்போவுமே பாரபட்சம் உண்டு, அவங்க 3 பேரை மட்டும் கூப்பிட்டு போகிறாரு. பேசியிருப்பாங்களா? பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா? கற்பனை பண்ணுங்க. ஆனால் அவன் கரெக்டாக அந்த ஆட்களை கொண்டு வர. நீங்கள் அவங்க ஆள் தானான்னு கேட்குறான். ஆமான்றாங்க. இல்லை அவங்க 3 பேர் போயிட்டாங்க, நாங்கள் அவங்க ஆள் இல்லை, சும்மா டீ குடிக்கிறோன்னு சொல்லலை அவங்க. ஏன்னா மரியாதை இயேசுநாதரோடு இருக்கிறோன்ற ஒரு மரியாதை பார்த்தீங்களா? சரி, என் பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களே அப்படின்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? தசு புஸ்ன்னு என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறாங்க. சிலர் பேய் விரட்டும் போது இங்கிலீஷ் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்வாங்க, த பிளட் ஆஃப் ஜீசஸ். ஏன்னா பிசாசுக்கு தமிழ் புரியாது. அது அர்த்தம் இல்லை, இவருக்கு பயம் இருக்குன்னு அர்த்தம். தமிழ் சபையில் இங்கிலீஷில் ஜெபம் பண்ணாருன்னா என்ன அர்த்தம்?
If somebody is praying in English, there is some problem. Nervousness. காலெல்லாம் தொட ஆடலை. அவர் என்ன பண்ணுறாரு? தசு புசுன்ட்டு இருக்காரு. எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க, எல்லாம் கையை வச்சு பார்த்தாங்க, முடியை ஆட்டி பார்த்தாங்க, பைபிளை வச்சு அடித்து பார்த்தாங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்திருக்கும்ல, எல்லாம் வச்சு அடித்து பார்த்தா ஒன்றும் போகல. தசு புசு. நல்ல வேளை அவர் வந்துட்டார், இல்லைன்னா இன்னும் அபமானம். ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் ஒளியிறான். ஆண்டவர் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு. நீ இப்படி ரசித்து படிச்சிங்கன்னா வேதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா அவன் சொல்லிட்டான், இவங்க சொன்னால் தப்பாக சொல்லிடுவான்ருக்காக. ஆண்டவரே உங்கள் ஆள்கிட்ட கொண்டு வந்தோம், ஒரு பயட்டையும் பருப்பு வேக மாட்டேங்குது, எல்லாம் வல்லமை உண்டு வல்லமை உண்டுன்னு பாடுறானே தவிர வல்லமை தான் இல்லை. நீங்களாம் பாடியிருக்கீங்களே வல்லமை உண்டு. சர்ச்சில் பவர் போயிட்டுனா பாடுவாங்க வல்லமை உண்டு வல்லமை உண்டு. எதுக்கு பாடுறாங்க தெரியாது, சந்தோஷம் பொங்குதேன்னு பாடுவாங்க. லைட் போயிடுச்சுன்னா, ஏன்னா நமக்கு பாராமல் தெரிஞ்ச பாட்டு இந்த பாட்டு, அதனால தான் போகிறோமே. சந்தோஷமும் பொங்கலை, வல்லமையும் இல்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். கொண்டு வந்தேன், இவங்களால் விரட்ட முடியல. கதை நல்லா கேட்குறீங்களே, வார்த்தையும் நல்லா கேளுங்க. சரி, ஆண்டவர் என்ன சொன்னார்? சோகமாக்குறாரு. பையன் சோகமாயிட்டான், கூட்டு போயிட்டான். அந்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் ஒரு டின்னர் வச்சுருந்துருப்பாரு, நம்மளை கூப்பிடல, அவ்வளோதான். சரியா? போன பிறகு என்ன பண்ணுறாங்க? இந்த டீ குடித்த மகராசெல்லாம், என்ன ஆண்டவரே நாங்களும் தசு புசெல்லாம் சொல்லி பார்த்தோம், போக மாட்டேன், என்ன விஷயம், வாட்ஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குழந்தைத்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களால் முடியலையே, உங்கள் கூட தான் நான் வர்றோம், உங்கள் சட்டையை பிடிச்சிருக்கோம், உங்களை தொட்டவங்களாம் சோமாச்சு, உங்களோட தோல் உரசி இருக்கோம், ஆனால் அந்த வல்லமை எங்களை பிடிக்கலையே அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாரு, இந்த விதமான பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி போகாது. அப்படின்னா ஜபத்தினால் போகாத பிசாசுகள், உபவாசத்தினால் போகாத பிசாசுகள் இருக்கிறதா? கேள்வி கேட்கணும்ல, கேட்கணுமா இல்லையா? நீங்கள் கேட்கல, நான் அப்படி தான் கேட்டேன். ஓஹோ, இதில் ஒரு கூடின சக்தி வாய்ந்த சக்தி, மகாசக்தி, அப்படி உள்ள ஆட்களுக்கு உபவாசம் இல்லை. அவர் என்ன சொல்ல வந்தார்? நீங்கள் உங்கள் விசுவாசம் பெருக வேண்டும் என்றால் என்னோடு இருக்கிற அந்யோன்யம் உங்களுக்கு பெருக வேண்டும். உபவாசமும் ஜெபமும் அவரோடு கூட இருக்கிற அந்யோன்யத்துக்கு சொல்லப்பட்டதை தவிர அது ஏதோ ஒரு கிரியையாக, மற்ற மதங்களில் உபவாசிப்பதை ஒரு கிரியையாக்கி கொண்டாடுகிறார்களே, கிறிஸ்தவத்தில் என்ன பொறுத்த மட்டும் உபவாசத்துக்கு அதுக்கு மேலே மரியாதை கிடையாது. என் உணவை முக்கியப்படுத்தாமல் நான் அவரோடு செலவு செய்ய வருகிறேன். God is more important than my food. சாப்பிடாம என்னால் இருக்க முடியாது. இல்லை, சாப்பிட இல்லாமல் இருக்க முடியும். ஏனென்றால் அவர் சன்னதியில் இருந்தால் அவருடைய வார்த்தையினாலும் நான் பிழைக்கலாம். நீங்கள் 3 நாளைக்கு என்னையாவது உபவாசம் பண்ணிருக்கீங்களா? நான் 40 நாள்லாம் பண்ணதில்லை. சரிதான், இவர் பெரிய கொம்பேரி மூக்கன்னு நினச்சிடாதீங்க. 3 நாள் எங்களெல்லாம் கட்டாயப்படுத்தி கொண்டு போய் உபவாசம் பண்ண வைப்பாங்க. முதல் நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆயாசமாக இருக்கும், தண்ணி கேட்கும், பாயாசம் கேட்கும், சாப்பாடு கேட்கும், வயிறு கலக்கும். முதல் நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் 2வது நாள் இயல்பாயிரும். 3வது நாள் பசி இருக்காது. 4வது நாள் பண்ணலாம் போல இருக்கும். அதனால் ஒரு பெரிய வித்தை கிடையாது. ஆனால் இந்த உபவாசம் பண்ணுறதுனால எதுவும் சாதிச்சிடவே முடியாது. கடைசியில் அவருடைய வார்த்தையினால் எனக்கு உயிர் மீட்சி வந்ததா? உபவாசம் வார்த்தைக்கு என்னை கொண்டு போக வேண்டும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அதுதான் உபவாசத்தினுடைய முக்கியமான கொள்கை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும், பேசுங்க, பிழைப்பான். வாழ்வு வார்த்தையில், உணவில் அல்ல. சரியா? சரி, அன்பின் திசை மாற்றம், ஆற்றலின் ஏமாற்றம். நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள், உங்களிடத்தில் அன்பு தாழ்ச்சி கூடாது. இதுதான் வருகைக்கான ஆயத்தம். 2வது, உங்கள் ஆற்றல் வெளிப்பட வேண்டும். நான் பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு வச்சிருக்கிற பேர் பொட்டு வைக்காத இந்துக்கள், தொப்பி வைக்காத முஸ்லீம்கள்னு வச்சிருக்கேன். அர்த்தம் புரியுதா? எல்லாரும் போல ஒன்று, இவங்களுக்கு ஒரு பண்டிகை, அவங்களுக்கு ஒரு பண்டிகை, இவங்களுக்கு ஒரு கோயில், அவங்களுக்கு ஒரு கோயில், அவங்களுக்கு ஒரு புத்தகம், இவங்களுக்கு ஒரு புத்தகம், அவங்களுக்கு ஒரு திருவிழா, இவங்களுக்கு ஒரு திருவிழா. உங்களுக்கு திருவிழாலாம் இல்லையா? கிறிஸ்மஸ் கொண்டாடாதவங்களே கிறிஸ்மஸ் கொண்டாட ஆயிட்டாங்க. அவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பது உலகத்துக்கு பிரத்யட்சமாக ரூபகாரப்படுத்தப்பட வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய பேச்சில், நடத்தையில், பார்வையில், செயலில், எல்லாவற்றிலும் கிறிஸ்து பெரியவர். You must be able to make a marked difference before the community, before the society, before the watching world. அவர்களுக்கு முன்பாக நாம் வித்தியாசமானவர்கள். நோயின் பேரிலும் பேயின் பேரிலும் அதிகாரம் கொடுத்த ஆண்டவர் அவர் எங்கள் ஆண்டவர். அந்த வித்தியாசத்தை உலகத்திற்கு காட்ட வேண்டியவர்கள். அப்படி இல்லைன்னா என்ன இருக்குமா? அந்த அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? எப்போது கற்றாலும் ஒருபோதும் பெண்களை பத்தி சொல்றாரு. ஏன் பெண்களை பத்தி சொன்னாருன்னு தெரியல.
ஒரு சின்ன கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது. எப்போது கற்றாலும் ஒருபோதும் உணராதவர்கள். உணராதவர்கள் என்கிற வார்த்தை ஆண்டு பலமுறை பயன்படுத்தி இருக்கிறார். மார்க் சுவிசேஷத்தில் நீங்கள் இன்னும் உணரவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. உணர்வு பெறாதவர்கள். வார்த்தையை படித்து விளைவு என்னது? எனக்கு நிறைய வசனம் பாராம தெரியுன்றதில்ல, ஜெபிக்கும் போது அநேக வசனங்களை சொல்லி பக்கத்தில் இருக்க விசுவாசியை மிரட்டுறது இல்ல. நான் உணர்வு பெற்றிருக்கிறேன். I am enlightened. I am enlightened. Are you listening? நான் உணர்வு பெற்றவன். ஏன் வார்த்தை அவசியம்? உணர்வு பெற்றவன். சில விசுவாசிகள் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வார்த்தையே படிக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல அவங்க தான் ஜாஸ்தி, 90% அவ்வளவுதான். நல்ல நெடுமுழங்கால பக்தியா நிற்பாங்க, பைபிளே திறக்கவே மாட்டாங்க. சிலர் பைபிளை படிப்பாங்க, ஆனால் ஜபிக்கவே மாட்டாங்க. ஆனால் 50-50 என்ன இருக்கணும்? வேதத்தையும் படிக்கணும், ஜபிக்கணும். என்ன பொறுத்த மட்டும் முதல்ல வேதத்தை படிக்கணும், ரெண்டாவது ஜபிக்கணும். உங்கள் ஜபம் அந்த வேத வசனத்தின் பொருத்தத்தில் இருக்க வேண்டும். ஜபம் ஒரு கற்பனையான வார்த்தை ஜாலமாக இருக்கக்கூடாது. நீங்க பல நாள் ஜபிச்சு பழகிட்டீங்கன்னா தட்டி விட்டா வரும். அன்புள்ள தகப்பனே, அருமை பிதாவே, அல்பா உமேகாம ஆதியும் அந்தமுமானவரே, வசனத்தை அடிக்கிட்டே போறோம் பார்த்தீங்களா? இது அவங்க ஜெபம் பண்ணல, அனிச்சையா வருது. இந்த கீபோர்டு வாங்கினீங்கன்னா அதில் சாம்பிள் மியூசிக் இருக்கும், தட்டி விட்டீங்கன்னு என்ன செய்யும்? பாடும். அது தெரியலன்னா இந்த உதாரணத்தை பின்னால் எடுத்துடுறேன். தட்டி விட்டா என்ன செய்யும்? அது பாடும். தெரியுமா? கீ கொடுத்தா தட்டி விட்டா என்ன செய்யும்? பொம்மை சுத்தம். அப்படி இல்லை, உணர்ந்து அர்த்தத்தோடு அறிவுபூர்வமாக அறிவோடும் உணர்வோடும் உண்மையோடும் ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும். ஆகினால் ஆண்டவர் சொல்லாத வார்த்தைகளை சொல்லி ஜபிக்காதீங்க. கேட்குறீங்களா? சும்மா சடங்காச்சாரத்துக்காக ஜபிப்பது, ஜபித்த ஜபத்தையே சொல்லுவது அல்ல. அதற்கு என்ன நிவாரணம்? அந்த விசுவாச துரோகத்திற்கான நிவாரணம். கடைசி காலத்தில் வேதம் படிக்காத கிறிஸ்தவர்கள் இருந்துவிடக்கூடாது. எப்போது கற்றாலும் உணர்வில்லாதவர்களாக இருக்கக்கூடாது. ஆனால் பவுல் என்ன சொல்றாரு? நீ கற்று நிச்சயித்தவைகளில் நிலைத்திரு. நீ இன்னாரிடமிருந்து கற்றா என்பது உனக்கு தெரியுமே, நான் வந்து உனக்கு கற்றுக் கொடுத்தேன். யூ ஆர் மை டிசைபிள். அதனால இன்னும் என்ன செய்யாத, வீண் ஜம்பம் பண்ணாதன்னு சொல்றாரு. நீ கற்று நிச்சயித்தவைகளில் நிலைத்திரு. வசனம் 14 இருக்குது பாருங்க, அவுட்லைன்ல இருக்கு பாருங்க. ரட்சிப்பில் பூரணம் அடையவும் தேவ ஞானத்தை பெறவும் துணை புரியும். வேதவசனம் இல்லாமல் தேவனை அறிய முடியுமா? எனக்கு ஆண்டவர் தெரியும். நிறைய இந்துக்களுக்கு அவருடைய மதத்தை பற்றி தெரியாது, அவங்களுடைய கடவுளை பற்றி தெரியாது. ஆனா கிறிஸ்தவனுக்கு அப்படி இருக்க முடியாது. சரிதானா? அவங்களுக்கு சம்பிரதாயமா நடக்கிற விழாக்கள் தெரியும், கீர்த்திகைனா தெரியும், அப்பதான் தங்கம் வாங்கணும் தெரியும். ஒவ்வொரு பண்டிகை வரும், புருஷனுக்காக வேண்டிக்கிறதுக்கு ஒரு பண்டிகை இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சுவிசேஷன் சொல்லணும்னா இப்ப என்ன பண்டிகைன்னு உங்களுக்கு தெரியணும். ரொம்ப கிறிஸ்தவங்களா இருந்துடாதீங்க. நீங்க இருக்கிற ஊர் புறஜாதியார் சூழ்ந்து இருக்கிறோம். பொங்கல் நான் சட்டையை வாங்கிடுவான், எதுக்கு பொங்கல் கொண்டாடுன்னு கேட்டு பாருங்க, ஒண்ணுமே தெரியாது. இப்படிதான் எல்லாரும் இருக்காங்க. ஆன்மீகம் கிடையாது, எல்லாமே வெளியில விழாக்கள் தான், பண்டிகை கோலாகலம். எதுக்கு தீபாவளி? ஒருத்தன் கேட்டான், நரகாசுரனை அழிச்சா தீபாவளி கொண்டாடினா உலகத்தில் எத்தனையோ அவனோட பெரிய கோலகாரெல்லாம் இருக்கான். 6 லட்சம் யூதரை கொன்ன ஒரு ஹிட்லர், அவனை கொல்றதுக்கு ஏன் வரல? கடவுள் என்ன செய்யல? விஷ்ணு வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் வரல? எவனுமே கேள்வி கேட்கறது இல்லை. அட போயா, வெடி வெடிக்கணும், வயிறு முட்டை சாப்பிடணும், நிம்மதியா தூங்கணும், 4 சினிமா பார்க்கணும், புது படத்துல 1500 ரூபா டிக்கெட் கொடுத்து பார்க்கணும். இதுதான் மனுஷங்களுடையது. இதே மாதிரி கிறிஸ்தவங்க இருக்கிறோம். அதை சொல்றது தான் இவ்வளவு பிரச்சனைப்படுத்தினேன். எல்லாம் மேலோட்டமான அறிவு, ஆயத்தமில்லை. நாம் வித்தியாசமானவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், அன்பு நிறைந்தவர்கள், அவர் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்கள், வசனத்தில் வேறு ஊன்றியவர்கள் என்பதை நாம் நிலைநாட்டாவிட்டால் அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லை. அதைத்தான் தொப்பு வைக்காத முஸ்லீம்கள், பொட்டு வைக்காத, பொட்டை அழிச்சிட்டு தொப்பி எடுத்துட்டா வித்தியாசமே தெரியாது. நம்ம பொட்டு வைக்கிறது இல்லை, தொப்பி வைக்கிறது இல்லை, வேற வித்தியாசமும் கிடையாது. வெளி அடையாளங்களை வைத்து அல்ல, நீங்கள் வித்தியாசமானவர்கள் என்பது மக்களுக்கு தெரியணும். நானும் வித்தியாசமானவர்கள் என்பது மக்களுக்கு தெரியணும். நீ கற்று நிச்சயித்தவைகளில் நிலைத்திரு. நீ தேவ ஞானத்தை பெற வசனத்தின் துணையை நாடு. எத்தனை துன்பம் வந்தாலும் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிரு. சரிதானா? கஷ்டம் வந்தா ஓடி போயிடுறவங்க இல்ல. தேவ ஆவியானவர் எழுதி கொடுத்த வேத வாக்கியங்கள் தேவனுடைய வாக்கியங்கள் என்று எழுதிக்கொள் அப்படின்றாரு. அவைகள் உபதேசத்துக்கும், அதான் அந்த கடைசி 2 வசனம் 14-15 முக்கியமான வசனம். இதை நீங்க மனனம் செய்யணும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டவைகள். அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும்,
சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் ஏற்றவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். எதற்கெல்லாம் துணை புரியும்? விசுவாச முதிர்ச்சிக்கு, தேர்ச்சிக்கு, நற்செயல் புரிவதற்கு. அப்போ பக்தியா இருப்பதா, நற்செயல் புரிவதா? கிறிஸ்தவத்தின் அழகு என்ன? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடைவதற்காக லக்கையை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன் என்று பவுல் சொன்னதுக்கு காரணம் என்ன? ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சுவிசேஷம் சொல்றது என்னன்னா, ஏசாமி ஏற்றுக்கொண்டியா, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ ஏசாமி பிள்ளையா மாறிட்ட, நீ எங்க போற? மோட்சத்துக்கு போற. இதுதான் சுவிசேஷமா? இதுல ஏதோ ஒண்ணு குறைவா இருக்கு. என்ன குறைவா இருக்கு? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடைவதற்காக லக்கையை நோக்கி தொடர்கிறேன். முடிவான முடிவு பரமகானான், இடைப்பட்ட காலத்தில் முடிவு பிதாவின் பிரியம் செய்வது. இது நிறைய இடங்களில் சொல்லப்படுறதில்ல. மோட்சம் அடைவோம், ஜெயம் அல்லேலூயா, புதுப்பாட்டு பாடுவோம், ஜெயம் அல்லேலூயா, ஒரு வெண்ணங்கி ஒரு பொன்மூடி பாடிக்கீங்களா, ஓர் வாத்தியம் ஓர் மேல் வீடு, ஒரு ஜெயக்கொடி, ஓயா இன்பம் இப்போதும் உண்டு மோட்சத்தில், அல்லேலூயா. இது இல்லைங்க கிறிஸ்தவம். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க இப்பவுமே போட்டு நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னா ஓடி போயிடுவான். இதுதானே? நீ ஜோம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைங்கள் பேர குழந்தைங்களாம் ஆண்டவருக்காக வரணும்னு ஜோம் பண்ணுங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்குன்னு ஒரு அழகான நோக்கத்தை வச்சிருக்கிறார், நிறைவேற்றுவார். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆண்டவரை நாம் நேசிப்பதில்லை. அவருடைய வார்த்தையை நமக்கு பிரியம் என்று சொல்லுகிறோம், அதை படிப்பதில்லை. இதிலிருந்து நம்ம வெளிவரணும். தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா 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 அபாகா.